ஹாய்! இது எந்த கோவில்னு சொல்லுங்கள். இது எந்த கோவிலாக இருக்கும்னு சொல்லுங்கள். ஆனால் நம்ம சென்னை கிடையாதுங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லிட்டேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது என்ன கோவில்? இன்னொரு கோவிலும் வரும் பின்னாடியே. அதுவும் ஒரு அம்மன் கோவில் தான். அதுவும் எந்த கோவில்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கா பார்ப்போம். இது நான் போகல, எங்கள் ஹஸ்பண்ட் தான் போயிருந்தாங்க. அதனால் அவங்க அங்கே ஒரு ஒர்க்காக போயிருந்தாங்க. அப்போ கோவில் போயிருந்தாங்க. அந்த வீடியோஸ் எடுத்திருந்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இது நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல அம்மன் கோவில், ரொம்ப ஃபேமஸ் தான். என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் யாருக்காவது தெரிஞ்சால். சில பேருக்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்காது. அது நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணுங்கள், அவங்களுக்கு சில பேருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது நம்மளை. நீங்கள் தலைக்கீழ நின்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது. பட் அவங்கக்கிட்ட வந்து நம்ம போய் திருப்பியும் வந்து நம்ம வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே நான் நல்லவன், நான் பாரு நம்ம திருப்பி ப்ரூவ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாவே போதும். ஏன்னா அவங்களுக்காக நம்ம வந்து திருப்பி நம்ம நல்லவன் சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்துலன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம என்ன தான் நீங்கள் நல்லதே பண்ணால் கூட நம்மளை குறை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. குறை சொல்கிற பீப்புள் கிட்ட நம்ம எதுக்கு நம்மளை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்? இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். என்னோட கருத்து ப்ரூவ் பண்ணாமல் நம்ம அமைதியாக போகிறது தான் நல்லது, நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.